நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த செஷனுக்கு வரவேற்கிறோம். தேவாதி தேவனாகிய நம்முடைய நல்ல ஆண்டவர் தம்முடைய வழிகளை சித்தங்களை நமக்கு வெளிப்படுத்துவோராக, தெரியப்படுத்துவோராக. ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த மாறாத தெய்வமே, உமது குமாரனாகிய இயேசு என்னும் இரட்சகர், மீட்பர், தேவாதி தேவகுமாருடைய நாமத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய உதவியோட வருகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய உந்துதலோட வருகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலோடு வருகிறோம். ஆண்டவரே, எதற்காக இந்த செஷன்ல இப்படிப்பட்ட பாடங்களை கலந்து கொள்ளும்படி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீரோ, அவையை நிறைவேற்றுவீராக. அதனால இந்த உலகத்திலே நாங்கள் நீர் விரும்புகிற ஒளியாக, நீர் விரும்புகிற உப்பாக, ஆண்டவரே நீர் விரும்புகிற பாத்திரங்களாய் ஆசீர்வதித்து வருகிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்திலே துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் 7வது நாளாக அல்லது 7வது பாடமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதோடு சேர்த்து 7 தலைப்புகளிலே சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய முக்கியமான தலைப்பு, வாட் ஆன் எர்த் ஆம் ஐ ஹியர் ஃபார்? பூமியிலே நான் இருப்பது எதற்காக என்கிற அந்த சிங்கிள் தலைப்புல தான் 7 பாகங்களாய் நாம் சிந்தித்திருக்கிறோம். வாட் ஆன் எர்த் am I here for? நீங்க புஸ்தகம் வச்சிருப்பீங்கன்னால் அந்த கண்டென்ட்ல அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த 7வது நாளாய் கடைசி the reason for everything. உலகத்தில் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? ரீசன்னாக்கா என்ன காரணம்? அதான் நாம இன்னைக்கு சிந்திக்கிறோம். அதுல 2 வசனத்தை 53வது பேஜில், நீங்க புஸ்தகம் வைத்திருப்பீர்களானால் 53வது பேஜில் ரோமர் 11:36 நீதிமொழி 16:4 கம்பைன் பண்ணி எழுதியிருக்க, 2ஐயும் இணைத்து எழுதியிருக்கிறார். அதுல 4 காரணங்களை நாம் கவனிக்கிறோம். ரோமர் 11:36 சகலமும் அவராலும் 1, சகலமும் அவர் மூலமாயும் 2, 3வது சகலமும் அவருக்காகவும் என்று ரோமர்ல பார்க்கிறோம். Everything comes from God, everything lives by his power, and everything is for his glory. அப்புறம் நீதிமொழியில அவர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். So the reason for everything, எல்லாத்துக்கும் காரணம் என்ன? யாரு? அவர்தான், ஆண்டவர் தான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக தேவன். பிரியமானவர்களே, உங்களில் இருக்கிற பலருக்காக ஜெபிக்கும்படி தான் ஆண்டவர் அடிக்கடி ஏவுகிறார். ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த செஷன்ல நீங்க கலந்து கொள்ளும் மூலமாக
உங்களுடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவரை பற்றிலாம் புரிதல், உங்க வாழ்க்கையுடைய புரிதல், தேவனை பற்றி ஆண்டவரை பற்றியுள்ள புரிதல், your understanding, ஆண்டவர் ஆவியானவர் இன்னமும் தீவிரப்படுத்தி அநேகருக்கு உங்கள் மூலம் அநேகருக்கு அந்த வெளிச்சத்தை கிடைக்க செய்ய ஆண்டவர் இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். ஆகையினால கேளுங்க, ஆண்டவரே எதற்காக என்னை தயார் பண்ணுறீங்க? நம்முடைய ஆண்டவர் தயார் பண்ணுகிறவர். எனிவே, the reason for everything, எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? It is all for him. இப்ப நம்ம ரோமர்ல வாசித்தோம், நீதிமொழியில வாசித்தோம், எல்லாம் அவருக்காக. It is all for him. 53வது பேஜில் the ultimate goal of the universe is to show the glory of God. The under sarasaram, ultimate, the goal of universe, the under sarasaram, எதற்காக? அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. It is the reason for everything that exists. இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே இருப்பது அத்தனையும் அவருடைய மகிமையை காட்ட, including you and me. உன்னையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமியில வைத்திருப்பது அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. God made it all for his glory. எல்லாவற்றையும் தம்முடைய மகிமைக்காக அவர் படைத்தார், உண்டாக்கினார், உருவாக்கினார். Without God's glory, அவருடைய மகிமை இல்லாமல் there would be nothing. சூரியன், சந்திரன், வானமண்டலங்கள், பூமி, மலை, செடி, கொடி, இதெல்லாமே இவை அனைத்தும் for his glory, அவருடைய மகிமைக்காக. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை, ஆண்டுடைய மகிமை. அவர்தான் உண்மையான தெய்வம். உலகத்துல நிறைய தெய்வங்கள் உண்டுன்னு சொல்றாங்க, நம்புறாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர், இந்த ஆண்டவர் அவர்தான் மெய்யானவர் என்பது தெளிவாய் திட்டமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். What is the glory of God? 2 கேள்விகளுக்கு முன்னாடி அந்த பேஜில் இருக்கிறது, 53வது பேஜில். What is the glory of God? அந்த 3வது பேராகிராஃப்ல where is the glory of God? தேவனுடைய மகிமை என்றால் என்ன? அடுத்தது, தேவனுடைய மகிமை எங்கே இருக்கிறது? What is the glory of God? எங்கே அவருடைய மகிமை இருக்கிறது? எப்படி அவருடைய மகிமை இருக்கிறது? அல்லது அவருடைய மகிமை என்றால் என்ன? Where is the glory of God? அந்த ரெண்டுக்கு பதில் அங்கே நாம் வாசிக்கிறோம். It is who God is. மகிமை என்பதே தேவன் தான். தேவன் மகிமையுள்ளவராயிருக்கிறார். He is the glorified God. God is glory. It is the essence of his nature. அந்த மகிமை, பரிசுத்தம், அன்பு, இவைகள் எல்லாமே அந்த ஆண்டவருடைய எசன்ஸ், அவருடைய, அதான் அவருடைய, that's what he is. The weight of his importance, the radiance of his splendor, the demonstration of his power, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவது, அவருடைய வல்லமையினால, அவருடைய ஆட்சியை வெளிப்படுத்துவதும் அவருடைய வல்லமையினால. the atmosphere of his presence, அவருடைய presence, அவருடைய அந்த பிரசன்னம் மகிமையை கொண்டு வருகிறதாகும். உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில அவருடைய மகிமையை அனுபவிக்கிறீர்களா? மகிமையை விளங்கிக் கொண்டீர்களா? அவருடைய மகிமை புரிந்து கொண்டீர்களா? God's glory is the expression of his goodness and all other intrinsic eternal qualities. அவருடைய மகிமை எல்லா விதங்களிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். So what is, அதுதான் அவருடைய glory. தேவன் தான் மகிமை நிறைந்தவர்,
மகிமையா இருக்கிறார். That is glory. That is God. அடுத்தது, where is the glory of God? அவருடைய மகிமை எங்க இருக்குது, எங்க பார்க்கிறது, எங்க எப்படி நமக்கு தெரியும்? Just look around. உலகத்தில் இருக்கிற படைப்புகளை நீங்க நாம் பார்ப்போமானால், just look around. Everything created by God reflects the glory in some way. மரம், செடி, கொடி, மலைகள், பனி, இத்தனையும் நமக்கு எதை காட்டுகிறது? அவருடைய மகிமையை காட்டுகிறது. மகிமையுள்ள தேவன். We see his glory everywhere. இந்த படைப்புகளில அவருடைய மகிமை விளங்குகிறது. இது வெறும் படைப்பல்ல, அந்த படைப்பே அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. From the smallest microscopic form of life, சின்ன துல்லியமான கண்ணுக்கு தெரியாத அதிலிருந்து, அந்த பொருளிலிருந்து, the milky way, வான மண்டலங்களை அத்தனையும் தேவனுடைய மகிமை விளங்க செய்கிறதாகும். Creation reveals, பேஜ் 54, கிரியேஷன், எல்லா படைப்புகளும், கிரியேஷன் படைப்புகள் அத்தனையும் reveals our creator's glory. அவ்வளோ அந்த படைப்பு அவ்வளவு நீங்க அதை என்னோடு கூட சேர்ந்து சிந்திக்கணும். The creation என்ன? அவருடைய படைப்புகள் எப்படிப்பட்ட படைப்புகள்? மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் லைஃப். மைக்ரோஸ்கோப் பார்த்தா தான் தெரிகிற அந்த சின்ன மைன்யூட் படைப்பு கூட தேவனுடைய மகிமையை காட்டுகிறது. மைக்ரோஸ்கோபிக், சின்ன மைக்ரோபோன், மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் தெரியும். அதே போல இமயமலை போன்ற பெரிய மலைகள், சமுத்திரங்கள், அவருடைய மகிமையை நமக்கு விளங்க செய்கிறது. தேவனுடைய மகிமையை நீங்க உங்க வாழ்க்கையில சிந்தித்து பார்த்தீங்களா? டைம் எடுத்துக் கொள்ளுகிறீர்களா? சமுத்திரத்துக்கு முன்னாடி போய் உட்காரும் போது, மலைகளுக்கு முன்னாடி உட்காரும் போது, நேச்சுரல் ரிசோர்ஸ் போய் உட்காரும் போது, இது என் பிதாவாகிய தேவன் உண்டாக்குறது. இன் நேச்சர், இயற்கையில எல்லாம் உலகத்தை, இன் நேச்சர் we learn that God is powerful, that he enjoys varieties. அவர் ஆண்டவர் இந்த உலகத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, அவரோட படைத்தது வெரைட்டிஸாக, பல வித்தியாசங்களோட படைத்திருக்கிறாராக்கும். The beauty of his love and the way he organized the entire universe, and it is wise and creative. இந்த படைப்புகளை பார்க்கும்போது அவருடைய ஞானம் விளங்குகிறது, அவருடைய கிரியேட்டிவ் பவர், அந்த படைப்பினுடைய வல்லமை விளங்குகிறது. ஓகே, 19 ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 19:1 வாசிங்கம்மா. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. Did you ever thought about, வெளியே ராத்திரியில போய் வெளியே உட்கார்ந்து நட்சத்திரங்களை பார்த்து, வானங்களை பார்த்து, சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, have you ever wondered of your creator? உங்களை படைத்த, உங்களை ரட்சித்த அந்த தேவன், உங்களுக்காக உயிரை கொடுத்த அந்த ஆண்டவருடைய கிரியேட்டிங் பவர். வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. So where is the glory? In a creation, அவருடைய படைப்புகளில். அந்த வசனத்தை வாசிங்க, முடிச்சு. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. வானங்கள் ஆகாய விரிவு, அதைத்தான் இங்கிலீஷ்ல மில்கி வேவ்னு வாசித்தோம். ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை. பிரியமான சகோதர சகோதரிய, நம்ம பிரச்சனை என்ன தெரியுங்களா? நாம் எப்பொழுதுமே நம்முடைய குடும்ப பிரச்சனை,
நம்முடைய எதிர்கால பிரச்சனை, நம்முடைய பிள்ளைகள் பிரச்சனை, இவைகளவே சிந்தித்து சிந்தித்து ஒரு ஒரி 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 நமக்கு எதுக்கு நேரம் இல்லை தெரியுங்களா? இந்த ஒரியை தள்ளி வச்சுட்டு வெளியே போய் அவருடைய படைப்புகளை பார்த்து அவருடைய மகிமையை கண்டு அதுல திருப்தி அடைகிற பழகுவோம். அப்படிப்பட்ட தெளிவுகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. என்னுடைய நாட்கள், என்னுடைய காலங்களில் நானும் வேஸ்ட் தேவனுடைய மகிமையை குறித்து அக்கறை இல்லாமல் எப்படி உயருவேன், எப்படி சம்பாதிப்பேன் என்று இதிலேயே சிக்கிக்கொண்டு இந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, அவருடைய மகிமையை பார்த்து ருசித்து ரசித்து அதனால சரீர புஷ்டி அடைய, அதனால சிந்தை புஷ்டி அடைய நான் இடம் கொடுக்காத காலங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாராம். சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, நட்சத்திரங்களை பார்த்து, மரம் செடி கொடிகளை பார்த்து, this creation is my God's, my Father, my Heavenly Father. Throughout history, சரித்திரம் முழுவதும், சரித்திரம் எப்ப ஆரம்பித்ததோ உலக சரித்திரம், throughout history, throughout history, God has revealed His glory to people in different settings. சரித்திரம் முழுவதும் தேவன் தம்முடைய மகிமையை பல ரூபங்களிலே விதங்களிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். முதலாவதாக God revealed His glory in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு, அவங்கதான் முதல் ஹியூமனிட்டியினுடைய முதல் படைப்பு. தம்முடைய மகிமையை ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக then to Moses. உங்களுக்கு தெரியும் மோசே யார் என்று. இஸ்ரவேல் ஜனங்களை, பல லட்சம் ஜனங்களை நடத்தினவர், விடுதலை பணி நடத்தினவர். அவருக்கு தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். மூன்றாவது then in the tabernacle. tabernacle அந்த மோசே மூலமாக கட்டப்பட்ட கூடாரம். ஆதாம் ஏவாள் மூலமாக அல்லது ஏதேன் தோட்டத்தின் மூலமாக, மோசே மூலமாக, கூடாரத்தின் மூலமாக, பழைய ஏற்பாட்டில் tabernacle மூலமாக. அப்புறம் through the temple, Jerusalem temple. சாலமோன் அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்து அந்த டெடிகேஷன் நாளில உங்களுக்கு தெரியும் தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினதாக்கும். தேவன் வரும்போது, அவர் வரும்போதுதான் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய மகிமையில் நாம் தேவனை காண்கிறோம். இனி ஐந்தாவதாக through Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமாக, ஏதேன் தோட்டத்தின் மூலமாக, மோசேயின் மூலமாக, tabernacle கூடாரத்தின் மூலமாக, எருசலேம் தேவாலயத்தின் மூலமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இதெல்லாம் சிந்திக்கிறீங்களா? டைம் எடுக்கிறீங்களா? தியானித்து அவரை துதிக்கிறீங்களா? பிறகு through Jesus Christ, His Son. தேவன் தம்முடைய மகிமை, பிதாவாகிய தேவன் தம்முடைய மகிமையை தம்முடைய குமாரன் மூலமாக, கடைசியாக ஆறாவது through the church. இந்த 2000 வருஷமாக தேவ சபையாகிய அவருடைய சரீரத்தின் மூலமாக அந்த சர்ச்சில் நீங்களும் நானும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும்படி அழைத்திருக்கிறாராகும். நம்ம வாழ்க்கையில இப்போ நான் என் குடும்பத்துக்கு என் வாழ்க்கை மூலமா தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறேனா, அல்லது என் வாழ்க்கை மூலமாக புலம்பலையும் அழுகையும்
போராட்டத்தையும் பாவத்தையும் எதை நான் என் குடும்பத்துக்கு வெளிப்படுத்துகிறேன்? நீங்க உங்க குடும்பத்துக்கு உங்க மூலமாக, இந்த தேவனை அறிந்தது மூலமாக, இந்த இயேசுவை கண்டது மூலமாக உங்க பிள்ளைகளுக்கு எதை வெளிப்படுத்துகிறீர்கள்? சிந்திக்க வேண்டிய கேள்வி. அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய மகிமையை சிம்பாலிக்கலாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பரிசுத்த ஆவி புறாவை போல இறங்கினது போல சிம்பலாக. எப்படி? உதாரணம், அவருடைய மகிமைய பழைய ஏற்பாட்டுல கிளவுடாக அல்லது மேகங்கள், எப்பெல்லாம் சீனாய் மலை மேல தேவன் வந்தோரோ அப்பெல்லாம் மேகம் அந்த மலை மூடிக்கொண்டது. அவருடைய மகிமை மேகத்தை போல சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன். இரண்டாவதாக, அவருடைய மகிமை through thunder, இடி, மின்னல், அவைகள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. சிம்பாலிக்கல். மூன்றாவது, ஸ்மோக், புகையாக, தேவனுடைய மகிமை புகைய போல. கடைசியாக பிரில்லியன்ட் லைட், தேவனுடைய மகிமை மிக 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 பிரகாசம் உள்ளதாக. கிளவுட், மேகங்கள் வழியாக, தண்டர், இடி முழக்கம் வழியாக, மின்னல், இடி, ஸ்மோக், புகை மண்டலம், கடைசியாக the brilliant light. ஹல்லேலூயா. அந்த மகிமை நிறைந்த தேவனை நீங்க சிந்திக்க சிந்திக்க உங்க குடும்ப கஷ்டம், உங்க வாழ்க்கை கஷ்டம், உங்களுடைய ஏக்கங்கள் பரிசுத்தாவை அப்படியே மறைத்துக் கொள்வாராம். In heaven, God's glory provides all the light needed. கவனிங்க, பரலோகத்துல பரலோகம் முழுவதும் பிரகாசம், அதாவது வார்த்தையினால சொல்ல முடியாத பிரகாசம் சூரியனால வரல. God's glory. பரலோகம் முழுவதும் அவ்வளவு வெளிச்சமா இருப்பதற்கு காரணம் அந்த பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தமாகிய தேவனுடைய மகிமை. நாலாவது வசனம் வாசிப்போம். நாலாவதுல வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 23ல வெளிப்படுத்தல் 21, 23 வாசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. பாருங்க அந்த வசனம். பரலோகம்ங்கிற அந்த நரகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் தேவையில்லை. இங்கிலீஷ்ல, the city does not need the sun or the moon to shine on it, for the glory of God gives its light. வெளிப்படுத்தல் 21, 23ல தேவனுடைய மகிமை. இந்த மகிமை குறித்து இந்த மாதத்துல தியானிக்க, இந்த கொடூரமான நாட்கள்ல இந்த மகிமையை தியானிக்க பரிசுத்தரை கேளுங்க. We are all bogged down with our problems, don't we? நம்ம ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள்னால, தேவைகளினால, ஏக்கங்களினால தேவனுடைய மகிமையை சிந்திக்க நேரம் இல்லை. நினைக்கிறேன் நம்ம ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய தேவனாய் உம்முடைய கிரேட்னஸ், உம்முடைய மகத்துவத்தை சிந்திக்க எனக்கு நேரம் இல்லையே. என்னை ரட்சித்தீர், என்னை முத்திரை செய்தீர், என்னை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணினீர். ஆனா நானோ கவலையினாலும் துக்கத்தினாலும் ஏக்கத்தினாலும் தேவனுடைய மகிமை சிந்திக்க நேரம் இல்லாமல் இருக்கிறேனே, என்னை மன்னியும் என்று சொல்ல நாம் தேவ சமூகத்துல கடமைப்பட்டிருக்கிறோம். God's glory is
best seen in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அங்கே அடிக்கபடி அவர் சிந்திக்க இயேசு கிறிஸ்து பத்தி படிக்க இயேசு கிறிஸ்து பத்தி தியானிக்க what you get? God's glory through Jesus Christ. இயேசு கிறிஸ்து பத்தி சிந்திக்க நீங்க சாமியாரா மாறுறதில்ல. You become a man, a woman. நீ ஒரு தேவனுடைய மனிதனாக அவருடைய மகிமையை ருசிக்கிற ஆணாக பெண்ணாக மாறுகிறோம். Jesus, the light of the world, eliminates God's nature. இயேசு என்ன சொன்னாரு? நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன். எந்த ஒளி? பிதாவுடைய ஒளியை வெளிப்படுத்துவதாக. He eliminates God's nature. இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளியே அந்த ஒளியை காட்டுறது மூலமாக என்ன செய்கிறார்? பிதாவுடைய அந்த ரியல் நேச்சர், அந்த அவருடைய ரியல் அந்த தேவன் யார் என்பதை நமக்கு illuminate பண்ணுகிறார், அது வெளிப்படுத்துகிறார். Because of Jesus, we are no longer in the dark about God really is. இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை புரிந்து அறிந்து அனுபவிக்கிறவர்கள் no longer live in dark about God. தேவனை பற்றி அறிவுள்ளவர்களாய் இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள், இருக்கக்கூடாது. The Bible says the sun is the radiance of God's glory. 5வது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல எபிரேயர் 1:3 வாசிமா. இவர் அவருடைய மகிமையின், இவர் அதாவது இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையும் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தது. அந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது நாம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும் நினைக்கிறேன். இவர் இந்த இயேசு அவருடைய மகிமையின் சொரூபம், அவருடைய தன்மை. நமக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை இல்லைங்களா? இது போதாதுன்னு இந்த கொரோனா வந்து நம்மளை இன்னும் எதிர்காலத்தையே சூனியமாக்கிட்டு இருக்கு. அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. எஸ், இயேசு கிறிஸ்து, Jesus, Son is the radiance of God's glory. Jesus is the radiance of God's glory. காணாத தேவனுடைய அந்த மகிமையுடைய ரேடியன்ஸ், முக பிரகாசம், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அப்படி பார்க்கிறீங்களா? அல்லது உங்களுடைய தேவைகளை மாத்திரம் சந்திக்கிற இயேசுவாக, வியாதியை சுகமாக்குற இயேசுவாக, பணத்தை கொடுக்கிற இயேசுவாக, கஷ்டங்களை தீர்க்கிற இயேசுவாக, அப்புறம் அதுக்கு மேல ஒன்னீங்க என் தேவைகளை மாத்திரம் சந்திக்கிற இயேசுவாக இல்லைங்க. தேவைகளை மாத்திரம் சந்திக்கிறோம்ல. நம்ம சபைகளில் இன்னும் பிரசங்கங்கள்லாம் இதுலயே தான் இருக்கு. தேவைகளை சந்திப்பார், தேவலை சந்திப்பார், தேவலை இந்த இதுலயே தான் நம்ம நாட்களெல்லாம் கழித்து கொண்டிருக்கிறோம். நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய தேவைகளுக்கு பரிகாரம் செய்கிறவர் அவர். இன்னொரு வசனம் அந்த மகிமையை பற்றி 6வது வசனம் யோவான் 1:14. யோவான் 1:14 வாசிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்தார்,
அப்படி சொல்லிட்டு எப்படி அந்த வாசனம் முடியுதுங்க? அவருடைய பிதாவினுடைய வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் மலைகளை உண்டாக்குன பிதாவினுடைய மகிமையை இயேசுவின் மூலமாய் கண்டோம். சுகத்தை மாத்திர கண்டோம் இல்ல, உயர்வை மாத்திர கண்டோம் இல்ல, மகிமையை கண்டோம். மகிமையுள்ள தேவனை கண்டோம், மகிமையுள்ள பரிசுத்தாவியை கண்டோம். பிரியமானவர்களே, தேவனை பற்றியோட மகிமை பற்றி புரிந்து கொள்ள பல மணி நேரங்கள் இதை தியானித்து ஜெபித்து பரிசுத்தாவியோடு இணைந்து சிந்திக்கிற உள்ளங்களுக்கு அவருடைய அந்த கிரேட்னஸ் புரிய ஆரம்பிக்கும், விளங்க ஆரம்பிக்கும். அதனாலதான் இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தின் அடிப்படையில் அவன் அவருடைய மகிமையை பார்த்து ரசிப்பான், ருசிப்பான். நம்ம சிந்திக்கிறோம், சிந்திக்காம இல்ல. ஆனா நாம் எதை சிந்திக்கிறோம்? இந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையே சிந்திக்கிறோம், தேவைகளையே சிந்திக்கிறோம், எப்படி பூர்த்தி செய்வது இதையவே சிந்திக்கிறோம். God inherits glory is what the possess because he is God. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகிமை உடையவராய் வந்ததுனால அவர்தான் திரியேக தேவன் மகிமை சுமந்து வந்த தேவாதி தேவன். இன்னொரு காரியம், தேவனுடைய மகிமைக்கு நம்ம இன்னும் கூட்ட வேண்டியதில்லை. அதை நம்ம சிந்தித்து தியானிக்கும் போதே பல பிரச்சனைகள் நம்மை விட்டு கடந்து ஓடுமாக்கும். We cannot add anything to his glory. அவருடைய மகிமையை நம்ம ஒன்னும் கூட்ட வேண்டியது ஒன்றும் கிடையாது. அவருடைய மகிமை புரிந்து கொண்டால், விளங்கிக் கொண்டால், அனுபவித்தால், as it would be impossible for us to make the sun shine brighter. சூரியனுக்கு இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை நம்ம கூட்டி கொடுக்கலான்னு சயின்டிஸ்டுகள் எல்லாம் கூட்டம் போட்டா நடக்குங்களா? இல்ல. சூரியனுக்கு 6 கொஞ்சம் வெளிச்சத்தை கூட்ட முடியாதது போல இந்த தேவனுடைய மகிமையை கூட்டுறதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் மகிமையை ருசித்து அனுபவித்து ரசிக்கிறவர்களாக we are commanded to recognize his glory. நமக்கு அவர் சொல்லி இருக்கிறதே அவருடைய மகிமையை கூட்டுறதுக்கல்ல, மாறாக recognize his glory, அவருடைய மகிமையை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு recognize his glory, honor his glory, declare his glory, praise his glory, reflect his glory. தமிழ்ல அவருடைய மகிமையை விளங்கி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஞானஸ்நானம் எடுத்த பரிசுத்தாய் பெற்றன்னு சொல்லுகிற பைபிள் வாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவருடைய மகிமையை முதலாவது ரெக்கக்னைஸ், அதை விளங்கி கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், அதை தேடி கண்டுபிடிக்கணும். இரண்டாவது ஆனர் ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமையை நாம் அவருடைய மகிமையை கனப்படுத்துவர்களாக, அவருடைய மகிமையை உயர்த்துவர்களாக இருக்க வேணும். மூணாவதாக டிக்ளேர் ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமையை நம்ம விளங்க செய்வர்களாக வாழ்க்கையில, செயல்ல, எண்ணத்துல. நான்காவதாக அவருடைய அந்த மகிமையை துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்திரிக்கிறவர்களாக we have to praise his glory. ஐந்தாவதாக reflect his glory. எழுதிங்க இந்த வார்த்தைகளை. recognize his glory, அவருடைய மகிமையை புரிந்து கொள்ளுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. honor his glory, அவருடைய மகிமையை மகிமைப்படுத்துங்க, துதித்து ஸ்தோத்திரிங்க. மூன்றாவது declare his glory, அவருடைய மகிமை வெளிப்படுத்துங்க. நாலாவது praise his glory, அவருடைய மதிப்பை ஸ்தோத்திரிங்க, praise பண்ணுங்க. ஐந்தாவது reflect his glory, அதை வெளிப்படுத்துங்க, தெரிவிங்க. கடைசியாக ஆறாவதாக
live every day for God's glory. Don't live every day, only you will experience the miracles. No, live for God's glory every day. It's a big responsibility. இயேசுவுக்காக, பிதாவுக்காக, பரிசுத்தாவிக்காக, அவருடைய சித்தத்துக்காக ஒவ்வொரு நாளும் live for the glory of God is not an easy Christian life. Why? ஏன்? Because God deserve it. அவர் அதை விரும்புகிறார். அவருக்கு உரித்தாக வேண்டும். We owe him every honor we can possibly give. அவர் கொடுக்க வேண்டிய கனம் மகிமை நமக்கு நிச்சயமாய் கொடுக்க வேண்டும். Since God made all things, he deserves all glory. Since God made all things, அவர் எல்லாவற்றையும் படைத்ததனாலே அந்த ஆண்டவர் எல்லா மகிமையும் பெற்றுக்கொள்ள, வாங்கிக்கொள்ள, நம்மிடத்தில் அவருடைய படைப்பாக நம்மிடத்தில் வாங்கிக்கொள்ள அவர் அதற்கு பொருத்தமுள்ளவராயிருக்கிறார். 8வது வசனம் வாசிப்பா. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை பற்றி தெளிவாக சொல்லுவது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11. கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். அந்த வசனம் 8:11 4:11. தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் யாருகிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து, எங்கிட்ட இருந்து, ரட்சிக்கப்பட்டவரிடத்திலிருந்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவரிடத்திலிருந்து, பாவ மன்னிப்பு பெற்ற நம்மிடத்திலிருந்து பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தினந்தோறும் அனுபவிக்கிற நம்மிடத்திலிருந்து வாங்கிக் கொள்வதற்கு அவர் பாத்திரராயிருக்கிறீர். கொடுக்கிறோமா? செய்கிறோமா? நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவர் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டலுமாயிருக்கிறது என்றார்கள். வாவ்! இந்த கிளாஸ்ல, இந்த செஷன்ல கலந்து கொண்டதுனால எத்தனை நன்மை பெற்றோம் என்று கணக்கு போட்டு பார்த்தாலும் எந்த விதத்துல அவரை கனப்படுத்தி மௌனப்படுத்துகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள. How can I bring 55வது பக்கத்துல how can I bring glory to God? இவ்வளவு நேரம் அந்த glory பத்தி, தேவனுடைய மகிமை பத்தி ரொம்ப சுருக்கமா சிந்தித்தோம். 55வது பக்கத்துல அவருக்கு எப்படி நாம குளோரி கொண்டு சேர்ப்பது என்பதுல 5 விதங்களில இங்க சிந்திக்க போகிறோம். 5 வழிகளில, 5 விதங்களில. முதலாவது, we bring God glory by worshiping him. எழுதி வச்சுங்க. 56வது பேஜ்ல we bring God glory by loving other believers. இரண்டாவது. மூணாவது, we bring God glory by becoming like Christ. முதலாவது, bring God glory by worshiping him. உண்மையாய் ஆராதிக்க மூலமாய் அவருக்கு மகிமை கொண்டு சேர்க்கிறோம். இரண்டாவது, we bring God glory by loving other believers. நம்மோடு கூட, நம்ம சபையில, நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்ற விசுவாசிகளை பாகுபாடு இல்லாம நேசிக்கிறது மூலம் we bring God the glory. மூன்றாவது, we bring God glory by becoming like Christ. கிறிஸ்து போல நாம் தினந்தோறும் மாறுகிறதன் மூலம்
தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்க்கிறோம். இதெல்லாம் எழுதிங்க. 4வது 57வது பேஜ்ல we bring God glory by serving others with our gifts and talents. நமக்கு அவர் கொடுத்த திறமையின் மூலமாக, நமக்கு அவர் கொடுத்த எபிலிட்டி மூலமாக, நமக்கு அவர் கொடுத்த ஆவிக்குரிய வரங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் போது நாம் என்ன செய்கிறோம்? we bring God the glory. 5வதாக we bring God the glory by telling others about Jesus Christ. 5வதாக எப்பொழுதெல்லாம் வாயை திறந்து இயேசு பற்றி ஒரு வார்த்தை யாருக்கு நம்ம சொன்னாலும் அப்பொழுது அந்த பிதாவாகிய தேவனுக்கு, அந்த திரியேக தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். 5 விதங்களில, 5 வழிகளில. இதை இன்னும் கொஞ்சம் விரிவாய் சிந்திப்போம். அதிக நேரம் பாக்கி இல்லை. இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி சொல்லும் போது 11வதுல யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இயேசு என்ன சொல்லுகிறார்? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இயேசு கிறிஸ்து அனுப்புனவரை பார்த்து சொல்றாரு, நான் இந்த பூமியில வந்து இந்த 33 வருஷம் என்னுடைய சொல்லு, என்னுடைய செயலு, என்னுடைய ஒவ்வொரு விதங்களிலேயும் உம்மை நான் மகிமைப்படுத்தினேன். அதுதான் யோவான் 17:4. அவர் செய்த மாதிரி நம்மால செய்ய முடியுமா? முடியும். இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார், இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார், இயேசு கிறிஸ்து ஏழைகளை நேசித்தார். நம்ம செய்ய முடியுமா? முடியும். அதனால பறவைகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. இங்க அந்த 55வது பேஜ்ல even the lowliest creature, even the lowly, சின்ன எறும்பு பார்த்திருக்கீங்களா? சின்ன lowliest creature, even ant brings glory to God. Wow. சிந்திச்சு பார்த்தீங்களா? Because God created ant. Saint Irenaeus, 1ஆம் நூற்றாண்டுல அல்லது 2ஆம் நூற்றாண்டுல இருந்த Saint Irenaeus என்று சொல்லுகிற தேவ மனுஷன் இப்படி சொன்னார், the glory of God is a human being fully alive. The glory of God is a human being fully alive. மனித குலம் உயிரோடு இருப்பது தேவனுக்கு மகிமை கொண்டு தேவனுடைய மகிமையை பிரஸ்தாபப்படும்படியாக. ஆல்ரைட், 5 காரியங்களை உங்களோடு புரிந்து கொண்ட. முதலாவதாக we bring God glory by worshiping him. Worship is our first responsibility to God. ரட்சிக்கப்பட்ட நமக்கு, படைக்கப்பட்ட மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு மகிமை ஆராதிக்கிற மூலமாக மகிமை கொண்டு சேர்க்க வேணும். We worship God by enjoying him. How do you worship God? How do you worship God? அதுக்கு C.S. Lewis ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, in commanding us to glorify him, God is inviting us to enjoy him. How do you worship God? கேளுங்க, தயவு செய்து கேளுங்க, கவனமா கேளுங்க. When we learn to enjoy God, when we learn to enjoy Jesus,
when we learn to enjoy him, we are worshiping him. என்னது என்ஜாய்ன்றது? அன்றைக்கு தம்பிமார்களுக்கு இதை இந்த லெசன் எடுத்துட்டு இருக்கும்போது தம்பி கேட்டாரு, என்ன ஆண்டவர் என்ஜாய் பண்றேன்னா என்னங்க அப்படின்னு கேட்டார். ஒரு தாய் தன் குழந்தைய பார்த்து அந்த 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் குழந்தைய பார்த்து ரசித்து ருசிக்கிறதே, அதுக்கு பேரு என்ஜாயிங். அந்த மாதிரி இந்த தேவனை ரசித்து ருசிப்பது. அப்படி நாம் செய்யும் போது we are worshiping him. அந்த இயேசுவை, அந்த ஆவியானவரை, அந்த பிதாவாகிய தேவனை ரசித்து ருசிப்பது. நமக்குள் இப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. என்ன தெரியுமா? அவர் கொடுத்தா, ஆசீர்வதிச்சா உம்மை ஸ்தோத்திரிப்பேன். இது ஒரு சீப் டைப் வொர்ஷிப் ஆகும். அவர் எனக்கு கொடுத்தா நான் செய்வேன், அவருக்கு கொடுக்கலன்னா நான் செய்ய மாட்டேன். உன் குழந்தை அப்படியா நீங்க பாக்குறீங்க? உன்னுடைய 6 மாச குழந்தை எப்படி பாக்குறீங்க? அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு தலை, முடி, காலு, கை. தமிழ்ல ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா? காக்காய்க்கு தங்குஞ்சு பொங்குஞ்சாம். காக்கா குஞ்சுல பாத்துருக்கீங்களா? சகிக்காது. ஆனா அந்த காக்காய்க்கு, அந்த காகத்துக்கு அந்த தண்டை குஞ்சு, அந்த மூக்கு, அந்த கண்ணு, அப்பா அப்பா அப்பா. That's called enjoying God. நெகேமி எழுதினார், the joy of the Lord is my strength. தமிழ்ல அந்த வசனம் தெரியுங்களா? நெகேமி சொன்னது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது என் நரம்புக்கு, என் உடம்புக்கு, என் மூளைக்கு, என் பலகீனமான சரீரத்துக்கு பலன். The joy of the Lord is my strength. அப்படி பாக்குறீங்களா? எப்படி 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 பாக்குறோம்? காலையில எழுந்த உடனே ஒவ்வொரு மாசம் முடிஞ்சு, இப்போ இது முதல் மாசம், ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் நாள், இந்த தேவனை எப்படி பாக்குறீங்க? போன மாசம், போன 6 மாசம் 7 மாசம் என்ன நம்மெல்லாம் செய்யல அவரு. அப்போ உடனே நம்ம புலம்புறோம் இல்லைங்க? போன 7 மாசம் அவர் என்ன நம்மெல்லாம் தரல, உடனே நம்ம புலம்புறோம். என்ஜாய் பண்றோம், குறை சொல்வோம். தேவன் அந்த ஆவியை நம்மளது எடுத்து விடுவாரா? God wants our worship to be motivated. நம்முடைய ஆராதனை motivated by, அது எதனால உந்தப்பட வேணும், ஏவப்பட வேணும்? by love, அன்பினாலே ஆராதிக்கிறவர்களாக, நன்றியினாலே ஆராதிக்கிறவர்களாக, மூன்றாவது அவரை ரசித்து ருசிக்கிறதுனால ஆராதிக்கிறவர்களாக, நாலாவது through duty, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுனால. இப்ப நான் அந்த முழு சென்டென்ஸ் வாசிக்கிறேன் பாருங்க. God wants our worship to be motivated by love, by thanksgiving, by delighting him, not out of duty. ஆகினால அப்படிப்பட்ட ஆராதனை செய்ய கர்த்தர் உதவி செய்வராக. இந்த லைனை நான் வாசிக்கிறேன், எழுதி வச்சுங்க, தியானிங்க, சிந்திங்க, ரிவ்யூ பண்ணுங்க. ஜான் பைப்பர் என்று சொல்லுகிற அருமையான தேவனுடைய மனுஷன் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? God is most glorified in us. இந்த ஆண்டவர் நம் மூலம் எப்ப அதிகமாய் மகிமைப்படுகிறார் என்றால், when we are most satisfied in him. அவர்ல
முழு திருப்தி அடையும் போது, அவருக்குள்ள முழு மகிழ்ச்சி அடையும் போது, எந்த குறைவும் செய்யாமல் சொல்லாமல், God is most glorified in us when we are most satisfied in Him. உங்க காலையில பிரேயர்ல அப்படி இருக்கா நிலைமை? உங்க சர்ச் ஆராதனையில அப்படி இருக்கா நிலைமை? Are you satisfied in Him? இந்த இயேசு எனக்கு போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த பிதா எனக்கு போதும், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த ஆவியானவர் எனக்கு போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். இது கேளுங்க, அடுத்து கேளுங்க. worship is far more than, ஆராதனை என்பது துதியை விட மேலானது. இரண்டாவது, பாடலை விட மேலானது. மூணாவது, ஜெபத்தை விட மேலானது. துதி என்பது, ஆராதனை என்பது, worship is far more than praising Him. Worship is far more than singing Him. Worship is far more than praying to God is worship. சிந்திச்சு பாருங்க அதை பத்தி. நம்ம நினைக்கிற ஒரு பாட்டு பாடிட்டா worship பண்ணிட்டோம், நம்ம நினைக்கிற ஒரு ஜெபம் பண்ணிட்டா worship பண்ணிட்டோம். But worship is far beyond all of these things. Worship is far more than praising Him, singing Him, praying Him. What is worship? Worship is lifestyle of enjoying God, lifestyle of loving Him, lifestyle of giving ourselves to be used for His purposes. அந்த லைனை நான் மறுபடியும் சொல்றேன், தயவு செய்து எழுதி வைங்க, சிந்திங்க, தியானிங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் வருவதாக. ஏன்னா உங்களுக்கு எனக்கு தேவன் செய்தது கொஞ்சம் நஞ்சம் அல்ல, உங்க குடும்பத்தில் செய்தது கொஞ்சம் நஞ்சம் அல்ல, நம்முடைய பாவங்களை அவர் தீர்த்தது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி இருக்கிறார், எல்லா பாவங்களையும் நீக்கி இருக்கிறார், எல்லா சாபங்களையும் விடுதலை பண்ணி இருக்கிறார். எல்லாம் எந்த மந்திர தந்திரம் உங்களை என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட தேவனை worship is, எழுதிங்க, worship is a lifestyle of enjoying God. worship, ஆராதிக்கிறது என்பது அது ஒரு வாழ்க்கை ஸ்டைல். அது அவரை தினம் 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 என்ஜாய் பண்ணுவது. இரண்டாவதாக worship is loving Him, lifestyle of loving Him, உயிருக்குயிராய் நேசிப்பது உண்மையான worship. மூன்றாவது, worship is lifestyle of giving ourselves to be used, என்னை முழுவதுமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து, தேவனே என் ஆவி, ஆத்மா, சரீரம், என் வருமானம், என் பேங்க் பேலன்ஸ் அத்தனை உமக்கு. அது worship. 2 பாட்டு உட்கார்ந்துட்டு பாடுறது, அப்புறம் 3 பாட்டு நின்னுட்டு பாடுறது, worship முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே worship. ஒரு 3 பாட்டு உட்கார்ந்துட்டு பாடுனா அது worship இல்லை. இன்னொரு 4-5 பாட்டு நின்னுட்டு பாடுனா அது worship. அது என்னங்க இதெல்லாம்? பாட வேண்டாம்னு சொல்லல, நிக்க வேண்டாம் நான் சொல்லல. நாம என்ன பண்றோம், நம்ம சௌகரியத்துக்கு, அவருடைய சித்தத்துக்கல்ல, அவர் எதிர்பார்க்கிறதுக்கல்ல, நம்ம சௌகரியத்துக்கு இவ்வளவுதான் கொடுப்பேன், இதுக்கு மேல தரமாட்டேங்கிற மாதிரி. May God have mercy upon us. இப்படிப்பட்ட நவீன ஆராதனை செய்கிற நம்மை ஆண்டவர் மன்னிப்பாரா? இந்த we bring God glory by worshiping Him. தயவு செய்து நான் சொன்ன இவ்வளவு காரியத்தை ரிவ்யூ பண்ணுங்க, உங்க குடும்பத்துல இதை பற்றி சிந்திங்க. இன்றைக்கு நைட்லயே இந்த ஜான் பைப்பர் சொன்னார், God is most glorified in us when we are most satisfied in Him. நாம் அவளை பரிபூர்ணமான திருப்தி அடையும் போது
அவர் நம்மில் மகிமைப்படுகிறார். அது இப்ப உங்க வீட்டு குடும்ப ஜீவிதத்தை டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்க மகனை பேச விடுங்க, உங்க மகளை பேச விடுங்க. அப்பா அம்மார்களை நீங்க பசங்களே மிரட்டிட்டு இருக்காதீங்க, பேச விடுங்க. ஆண்டவரை பத்தி பேச விடுங்க. நான் சொல்றதாண்டா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஆவியானவர் உங்க குழந்தை மூலம் பேசுவார், ஆவியானவர் உங்க மகள் மூலம் பேசுவார், ஆவியானவர் உங்க மனைவி மூலம் பேசுவார். 12வது வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிமா. உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக, உங்க கைய, உங்க விரல, உங்க சுண்டு விரலு, உங்க பெருவிரலு, உங்க கண்ணு, மூக்கு, வாயு, தொண்டை, உங்க அவயவங்களை நீதிக்குரிய விரலாக, கையாக, கண்ணாக, உதடாக, நீதிக்குரிய அவயவங்களாக ஒப்புக்கொள்ளுங்கள். That is worship. அந்த வசனம் முடியுமா? Use your whole body as a tool to do what is right for the glory of God. Englishல அந்த வசனத்தை வாசித்தோம். Use your body, பாடின்னா இந்த அவயவங்கள், கையை, காலு, மூக்கு, தொண்டை, கண்ணு, அவ்வளவையும் as a tool to do what is right for the glory of God. That's worship. எவ்வளவு நேரம் நாம சிந்தித்தது மகிமை என்றால் என்ன, அது எங்க இருக்கிறது, அப்புறம் ஆராதனை, we bring God glory by worshiping. நம்முடைய ஆராதனை மூலமாக அல்லது அவரை ரசித்து ருசித்து ஆராதிக்கிற மூலமாக அவரை நாம் ஆராதிக்கிறோம் அல்லது மகிமைப்படுத்துகிறோம். இரண்டாவதாக, we bring God the glory by loving our believers. When you were born again, you become part of God's family. அந்த லைன், நீ ரட்சிக்கப்பட்ட பின்பு அல்லது மறுபடியும் பிறந்த பின்பு you became a part of God's family. என்னோடு கூட இந்த செஷன்ல இருக்கிற உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறது, are you a part of God's family? தேவனுடைய குடும்பத்துல நீங்க அங்கத்தினர் ஆனீங்களா அல்லது இல்லைங்க நாங்க பரம்பரை கிறிஸ்தவங்க? நீங்க பரம்பரை கிறிஸ்தவ இருக்கட்டும், பரிசுத்த ஆவியின் மூலமாக வேத வசன அடிப்படையில, பரிசுத்த ஆவியின் மூலமாக வேத வசனத்தின் அடிப்படையில மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவர்களா? அவர்கள் part of God's family. அவர்கள் born again Christians. மத கிறிஸ்துவர்கள் அல்ல, பரம்பரை கிறிஸ்துவர்கள் அல்ல, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அந்த கிறிஸ்டியன் ஃபேமிலி, Christ is not just a matter of believing. கவனிங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் என்பது வெறும் நம்பருக்கு மாத்திரமல்ல, it is also includes belonging. believing மாத்திரமல்ல, இயேசுவை நம்புறது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையின் மூலமாக you must become a belonging to Christ. அவருக்கு சொந்தமானவர்களாக, அவருடைய ஜாதியில மாறணும். ஜாதி சொன்ன உங்க மைண்ட் எங்க போகுதுன்னு தெரியல எனக்கு. You become his family. Believing, belonging, and learning to love the family of God. உண்மையாய் ஆவியினால பிறந்திருப்பீர்களானால்
உங்களை போல ஆவியினால பிறந்தவர்களை, அவன் எந்த ஜாதியானாலும், அந்த நபர் எந்த இவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் அவர்களை நீங்க மிக சுலபமாக உங்க சொந்த குடும்பத்தை நபரை போல நேசிக்க முடியும். இந்த வார்த்தைகளை எடுத்துங்க. பிலீவிங், belonging and learning to love God's family. இதை செய்யும் போது we are bringing glory to God. என்னை விட படிக்காத ஒரு விசுவாசியை நான் என் சகோதரனும் போல பாவிப்பேன். ஆனால் என் ஜாதியை விட, அது இந்த இந்தியாவில் இருக்கிறனால அந்த வார்த்தை உபயோகிக்கிறேன், என்னை விட தாழ்ந்த ஜாதியை நான் உயிரை நேசிப்பேன். ஆனால் I am bringing glory to God. I am worshiping Him. It is your responsibility to learn how to love as God loves that person. It's a loaded. பிரியமானவர்களே, இட்ஸ் a loaded. நிறைய ஏகப்பட்டது. சிந்தித்து ஆவியான மாத்திரம் தான் அதை புரிய செய்ய முடியும். அதாவது இந்த வசந்த வாசிங்க 14வது வசனத்துல என்னது? ரோமர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். முதல் 13 வாசிப்போம். 13 வந்து 1 யோவான் 3:14, அப்புறம் ரோமர் 15:7 ரெண்டையும் சேர்த்து வாசிமா. 1 யோவான் 3:14 வாசி. அப்புறமா நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால், நாம் சகோதரத்துல அன்பு, நாம் சகோதரர் யாரு? உங்க அண்ணனையும் உங்க தம்பியும் சொல்லலீங்க. ஆனா இயேசுவை நேசிக்கிறான் அந்த சகோதரன். இயேசு ரத்தத்துல கழுவப்பட்டிருக்கான் அந்த சகோதரன். வாசிமா. மரணத்தை விட்டு முதல்ந்து வாசி. நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால், சகோதரத்துல எந்த சகோதரர்கள்? ஞானஸ்நானம் எடுத்த சகோதரர்களா? ஞானஸ்நானம் எடுக்கணும், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லல. யாரு ஞானஸ்நானம் எடுக்கணும்? சகோதரத்துல அன்பு கூற அவருடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கும், அப்பதான் முடியும், இல்லைன்னா முடியாது. So அதை நாம செய்யும் போது we bring God glory by loving other believers. சரி, 14 ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல, கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டது போல. கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரா? கிறிஸ்து அந்த கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டது போலங்கிறத நான் இன்னும் 1 மணி நேரம் எனக்கு அதை பத்தி சொல்ல முடியும். அவ்வளவு அனுபவங்கள் நிறைந்ததாக்கும் அந்த கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டது. எவ்வளவு கொடூரனாயிருந்தேன், எவ்வளவு மோசமானவனாயிருந்தேன், எவ்வளவு மகா பொல்லாதவனாயிருந்தேன், நாசமாக போறவனாயிருந்தேன், என்னை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டான். அப்படி கிறிஸ்து யாரை ஏற்றுக்கொண்டாரோ அவர்களை நேசிக்கிறது மூலம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்க்கிறோம். We bring God glory by loving the other believers. 15ஆம் வசனம் வாசிமா. 15 வந்து யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் 34. அதோடு கூட முடிப்போம். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதை நாம் பரிபூர்ணமாய் முழுமனதாய் செய்யும் போது we bring God glory, தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறோம்.
All right, பிரியமானவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உடன் ஊழியர்களே, எஸ், உங்களை நான் உடன் ஊழியர் என்று சொல்ல ஏன் தெரியுங்களா? உங்களை கொண்டு தேவன் இந்த பாக்கி இருக்கிற வருஷத்துல செய்ய போக சித்தம் கொண்டிருக்கிறதுக்கு தகுதியுள்ளவராய் மாற்றி கொண்டிருக்கிறார். அதனால உங்களை நான் உடன் ஊழியர்கள் என்று சொல்லுகிறேன். இந்த பாக்கி இருக்கிற இது ஆகஸ்ட் 7 மாசம் முடிச்சிட்டோம், 5 மாசம். God has a special purpose. Holy Spirit உமக்கு அதை விளங்க செய்வாராக. இயேசு கிறிஸ்து அதை புரிய செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 3 பாக்கி இருக்கு. We bring God glory by becoming like Christ. கிறிஸ்து போல நம்ம மாற பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அடுத்தது we bring God glory by serving others with your gifts. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமை, வல்லமை, பணத்து மூலம் மற்றவர்களுக்கு நீ ஊழியம் செய்யும் போது you are bringing God glory. ஏன்னா அவர் அந்த ஆண்டவர் glory விரும்புகிறார். 5வதாக we bring God glory by telling others about him. இயேசு பத்தி எங்கெல்லாம் நீங்க கைப்பிரதிப்படுத்தாலும் சரி, அது ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலும் சரி, இயேசு நாமத்துல ஒரு வார்த்தை சொன்னால் நீங்க என்ன பண்றீங்க? You are bringing God glory, 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 glory. உங்களுடைய அபிப்பிராயங்களை, எண்ணங்களை, உங்களுக்கு ஆவியான சொன்னதை எப்படியாவது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதன் மூலம் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. டைம் ஆயிடுச்சு. என்னால முடிக்க மனம் இல்லை, ஆனால் முடிக்கிறேன். டைம் ஆனதுனால முடிக்கிறேன். அவ்வளவு காரியங்கள் இருக்கு. அத்தனை ஏன்னா அவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கணும். சாதாரணமானவர் அல்ல, சாதாரணமான ஆள் அல்ல. சர்வலோகத்துண்டாக்குனர். ஜெபித்து முடிப்போம். பாஸ்டர் பாலையா இருக்காங்க, ஐயான் சுருக்குமா ஜெபித்து முடிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். பாஸ்டர் பால் அவர்கள். பால் பிரபாகர். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நாங்கள் கேட்ட உம்முடைய அருமையான சத்தியத்திற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி உமக்கு மகிமை கொண்டு வர முடியும், நாங்கள் உம்மை எப்படி ஆராதிக்க முடியும் என்று பல காரியங்களை நாங்கள் உம்முடைய வேதத்திலே இருந்து சிந்திக்கும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் உண்மையிலே திருப்தியுடையவர்களாக இருக்கும் போது உம்மை மிக அதிகமாய் ஆராதிக்கிறோம் என்று பார்த்தோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ரசிக்கிறவர்களாக, ருசிக்கிறவர்களாக, உமக்குள்ளே திருப்தி அடைகிறவர்களாக, உமக்குள்ளே கலிகூறுகிறவர்களாக எங்களை ஆண்டவரே கூட உள்ள மற்ற கிறிஸ்தவ விசுவாசிகளை சகோதர சகோதரிகளாய் பாவி மூலமாக நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாக உம்மை தொடர்ந்து ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் கொடுத்த இந்த வெளிச்சங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். ஐயாவுக்கு கொடுத்த சுகத்திற்கு வகுப்புல எங்களோடு இணைந்த எல்லா கர்த்தருடைய தாசர்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் அந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே சரியாய் நடக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தாமே தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்பிலே இணையும் வரையிலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ள, எங்களை நடத்த உம்முடைய ஆளுகைக்கு எங்கள் அனைவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.